சாதாரண விவசாயிகள் அன்றாடம் காய்ச்சல் எல்லாம் ஆடை வச்சிருந்து மாடை வச்சு பிழைப்பு நடத்தினதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அது உண்மையிலேயே மிகப்பெரிய குறை. அந்த கோரிக்கைக்காக சீமானவர்கள் இந்த மாநாடு நடத்துனது சரியான விஷயம். ஆனால் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்ததில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி நீங்கள் அதுலாம் சித்திரவதை. ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆருடைய புகழ் பேர் அதில் தானே உங்கள் அப்பா முதலமைச்சரானார். நன்றி கட்டதனமாக முதுகில் குத்தி 72 நம்பிக்கை துரோகம் பண்ணி எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கிய குடும்பம் நீங்கள். துரோகத்தின் மறு உருவம் உங்கள் குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்துட்டு இன்னைக்கு எடப்பாடி வந்தாராம், எடப்பாடி சசிகலாவை தூக்கிட்டாராம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாராம். அதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஆக என்னை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவலர் மேல் வழக்கு பதிவு செய்யணும். 304A பண்ணி 5 வருஷம் உள்ள தள்ளணும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான அரசியல் அலசல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தியிருக்காரு. ஒரு புதுமையாக இருக்குது. ஏன் ஆடு மாடுக்கு போனார்? எல்லாமே தொண்டர்களை வச்சு தான் மாநாடு நடத்துவாங்க. ஒருவேளை ஆளுங்களை கூட்டிகிட்டு வர்றதுன்னா 500 ரூபா கொடுக்கணும், 1000 ரூபா கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், டாஸ்மாக் சரக்கு வாங்கி கொடுக்கணும். இதுதான் திமுக மற்ற கட்சிகள்லாம் செய்கிறான். திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இந்த வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் சீமானுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர வேண்டியதில்லை, அவங்களே வருவாங்க. இருந்தாலும் செலவு பண்ணணும்னு நினச்சாரோ என்னமோ தெரியல. அதனால் மனுஷங்களை நம்பி செலவு பண்ண முடியாதுன்னு மாடுகளையும் ஆடுகளையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு மாநாடு புதுமையாக நடத்துகிறார். சரி, என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் எங்களது உரிமை, மேய்ச்சல் நிலம் எங்களது உரிமை, ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு நிலம் இருக்க அது எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப பேருக்கு தெரியாது, நகரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியாது. மேய்ச்சல் நிலம்னா அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா, அதாவது கிராமங்களில் ஆடுகள் மாடுகள் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பசுமாடு இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் கிராமங்களில் ஒரு 5-10 ஆடு இருக்கும். இந்த 5-10 ஆடையும் அப்படியே அனுப்புவாங்க, அதுங்க மேய்ஞ்சிட்டு வரும். முக்கியமான கல்யாணம் அது வரும்போது ஆடுகளை விற்பாங்க, வீட்டு கல்யாணத்தை முடிச்சிடுவாங்க. எங்களுடைய கிராமத்தில் நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அவர் என்ன பண்ணார், வெறும் ஆடு, தனக்கு இருந்த பையனை ஸ்கூலுக்கே அனுப்பலை, நீ ஆடு மேய்டான்ட்டார். அந்த பையன் டெய்லி ஆடு மேய்ச்சிட்டு வருவார். இவர் என்ன பண்ணுவார், வாரம் 2 தடவை கசாப்பு கடையில் ஆடுகளை அறுப்பார். இந்த 2ஐயும் வச்சே 3 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணார். அப்போ அதில் எவ்வளோ வருமானம் பாருங்கள். அது கிராமத்தில் ஒரு தொழில். பல பேர் பிழைப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க, கணவர் இறந்து விடுவார், ஒரு பசுமாடை வளர்ப்பாங்க. காலையிலையும் சாயங்காலமும் மாட்டு பாலை கறந்து விடுவாங்க. மேய்ச்சலுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இதில் போய் மேய்ச்சல் நிலத்தில் விடுவாங்க. இதெல்லாம் நாளாக ஒன்றும் இல்லாமல் போய் மேய்ச்சலுக்கே நிலம் கிடையாது. இப்போ ஆடு மாடுகளை வளர்க்குறது பிரச்சனை இல்லை, அதுகளுக்கு தீனி கிடைக்கிறது பெரியதாகிடுது. அப்போ ஆடு மாடுகளுக்கு இயற்கை தீவனம் கிடைக்கணும். இப்போ எல்லோரும் தனித்தனியாக நிலங்களில் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த ஆடு மாடு போய் அங்கே அதை உள்ளே போய் மேய்ஞ்சிருச்சுன்னா கிராமங்களில் அந்த ஆடு மாடுகளை கைது செய்வாங்க. கைது செஞ்சு அங்கே ஒரு இது இருக்கும், பஞ்சாயத்தில் ஒரு கட்டடம் இருக்கும், அது உள்ளே சிறை வைப்பாங்க. அதுக்கப்புறம் உரிமையாளர் பணத்தை கொடுத்து அந்த ஆடு மாடுகளை சிறையிலேருந்து பெயில் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி பெயில் எடுத்துகிட்டு வரணும். ஆடு மாடுகளை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு நீங்கள் இது கொடுக்கணும். அரசாங்கம் தனியார் தானே புகார் கொடுத்துருவான், அவன் காசு போட்டு விவசாயம் பண்ணுறான். இதை எந்த அரசாங்கமும் கண்டுகொள்வதில்லை.
வர்றவனுக்கு மண்டையில் மூளை தானே எங்கத்தை ரொம்பலாம் 2Gயில் கொள்ளை அடிக்கிறது இதில் தானே போய்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஆடு மாடு மனுஷனை பற்றியே கவலைப்படலை. ஆடு மாடை எப்படி கவலைப்படுவான்? அதனால் எவனும் கண்டுக்க. ஆனால் உங்களுக்கு ராஜராஜ சோழன் இதை பாருங்கள், அந்த காலத்து ராஜா எப்படி மைண்டில் வச்சுருக்கான். இப்போவும் நீங்கள் தஞ்சாவூருக்கு போய் பார்த்தீங்கன்னா அரசாங்க நிலம்னு தனியாக இருக்கும், அதில் ஃபுல்லாக புல் வளர்ப்பாங்க. இந்த மாடுகள்லாம் அங்கே போய் மேய்ஞ்சிடலாம். அப்போ மாடுகளை பற்றி ராஜராஜ சோழன் காலத்தில் கவலைப்பட்டிருக்காங்க. ஆடு மாடுகள் அதுங்க இதுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் நிலம் தனியாக இருக்கும், அரசாங்கத்து நிலம். அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இது எல்லா கிராமங்கள்லேயும் இல்லை. அதனால தான் இப்போல்லாம் ஆடு யார் வளர்க்குறான்னா பண்ணையில் வளர்க்குறான். பண்ணையில் லட்சக்கணக்கில் போட்டு வியாபாரத்துக்கு வளர்க்குறான். மாடுகளை பண்ண வைக்கிறான். அப்போ சாதாரண தொழிலாளர்கள், சாதாரண விவசாயிகள் அன்றாடம் காய்ச்சல் எல்லாம் ஆடை வச்சுருந்து மாடை வச்சு பிழைப்பு நடத்தினதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அது உண்மையிலேயே மிகப்பெரிய குறை. அந்த கோரிக்கைக்காக சீமானவர்கள் இந்த மாநாடு நடத்துனது சரியான விஷயம். ஆனால் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்ததில் தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஆடு மாடுகளை வண்டியில் ஏற்றி நீங்கள் அதுலாம் சித்திரவதை. வண்டியில் ஏற்றுவீங்க, லாரியில் ஏற்றுவீங்க, கொண்டாந்து அங்கே இறக்குவீங்க, எல்லா இடங்கள்லேருந்தும் கூட்டிகிட்டு வருவீங்க. அந்த ஆடு மாடுகளுக்கு அது மிகப்பெரிய சித்திரவதையாக இருக்கும். அதனால் ஆடு மாடுகளே இல்லாமல் நீங்களே ஒரு மாநாடு நடத்தி மேய்ச்சல் நிலத்திற்கு எங்கள் உரிமைன்னு நடத்தியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதனால் நீங்கள் கேட்ட கோரிக்கை சரியான கோரிக்கை. ஆனால் அதற்கு நீங்கள் செய்த விதம், ஆடையும் மாடையும் கூட்டிகிட்டு வந்த விதம் அந்த ஆடு மாடுகளுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். வாயில்லா ஜீவன்கள் அவங்கள அந்த வாயில்லா ஜீவன்களை நீங்கள் இந்த அளவுக்கு மாநாட்டுக்கெல்லாம் வேறு ஊரில் இருந்து கூட்டிகிட்டு வர்றது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது எங்கள் கருத்து. உங்களுக்கு கருத்து வேறுபடியும் இருக்கலாம். நான் மேய்ச்சல் நிலம், அரசாங்கத்தின் மேய்ச்சல் நிலம், ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் என்பது விவசாயிகளின் உரிமை. அதை அரசாங்கம் செய்து தர வேண்டும். அப்போ தான் ஆடு மாடுகள் உற்பத்தி ஆகும். சாதாரண விவசாயிகள், ஏழை விவசாயிகள் அவங்கெல்லாம் ஆடு மாடு வச்சு பொழப்பு நடத்துவாங்க. அது அருமையான கோரிக்கை. செய்த விதத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலினின் உளறல்கள் நிறைய உளறியிருக்கார். என்னென்னா வடிவேலு காமெடியை வச்சு உளறியிருக்கார். கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூறான் அப்படின்னு வடிவேல் டைலாகை பேசியிருக்கார். யாரை பற்றி பேசுகிறாரு? கொடுத்த காசுக்கு மேலே என்னவா கூறான்னா எடப்பாடியே சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பிஜேபியை என்னமா கூவுறாரு அப்படின்னா பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு கூவுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார். அதனால தான் வடிவேலு காமெடியை அப்படி ஜாயின் பண்ணி பேசியிருக்கார். ஒரு திரைப்படத்தில், வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்த காசுக்கு கூவுறது யார்? அதை பார்க்கணும்ல. ஸ்டாலினா இல்லை எடப்பாடியா அப்படின்னு பார்க்கணும். ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு சொல்கிறதுக்கு, மற்றவங்களை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை. காரணம், கொடுத்த காசுக்கு அதிகமாக கூவுவர் ஸ்டாலின் தான். எப்படின்னா நீட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். நாட்டு மக்கள் மேலே உள்ள அக்கறையா இல்லை மாணவர்கள் மேலே உள்ள அக்கறையா? மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அக்கறையா? ஒன்றும் கிடையாது. இந்த தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகள் எல்லாம் கொடுத்தாங்க காசை அள்ளி திருப்பி நம்ம நீட்டை நிறுத்துங்க. அவங்ககிட்ட வாங்கின காசுக்காக கூவினார் இவர். நீட்டு தேவையில்லை, நீட்டு விலக்கு மசோதா, நீட்டுக்கு எதிராக கையெழுத்து. இந்த நாடகம் பூரா எதுக்காக? கொடுத்த காசுக்கு மேலே இவரையும் ஒரு பையனும் கூவினார், உதயநிதி. அதனால தான் 1 கோடி கையெழுத்து. இப்போ எங்கே போச்சு? கொடுத்தவன் பணத்தெல்லாம் மொங்காம் போட்டு சரியாகவும் கூவலை, வேலை அதோடு நிறுத்திக்கிட்டார். அடுத்தது கொடுத்துக்கிற காசுக்கு ஒரு மேலே கூவுனது யாருக்குன்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது அவர் செந்தில் பாலாஜியை பற்றி பேசின வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் அவ்வளவு மோசமானவர் அப்படி இப்படின்னுலாம் பேசினார். இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாற்றினப்போ இவரை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக,
அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அண்ணா பெரிய அமௌண்ட்டு சம்பாதிச்சார். போயஸ் கார்டன்லேருந்து அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வந்தது. அந்த பணத்தை கொண்டாந்து அதிமுகவில் தினகரன் பக்கம் போய் பார்த்தாரு, ஒன்றும் ஓடல. செந்தில் பாலாஜி நேராக ஸ்டாலின் காலில் வந்து விழுந்து, இந்தாங்கப்பா இவ்வளவு கோடி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கோடிகளை கொட்டினார் ஸ்டாலின். அப்போ கொடுத்த காசு வாங்கினதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கொடுத்த காசு கையில் கிடைச்ச உடனே என்னமா கூனார் தெரியுமா? அதுக்கடுத்து வந்த வீடியோவை பார்க்கணும் நீங்கள். ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ, அதுவும் 5 முறை எம்எல்ஏவாக இருக்கிறார். 2வது முறையாக மினிஸ்டராக இருக்கார். நாள்தோறும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவர். அப்படிப்பட்டவர் இல்லை, அவ்வளவு புகழ்ந்து பேசினார் செந்தில் பாலாஜியை பற்றி. ஒரு காலத்தில் அன்னைக்கு பேசினது என்ன வாயின்னு வடிவேல் சொன்னபடி இன்றைக்கி பேசினது என்ன வாயின்னு ஸ்டாலின் தான் சொல்லணும். அவ்வளவு பாராட்டி பேசினார். இலாக்கா இல்லாத அமைச்சரை கொடுத்தார். ஏன் இலாக்கா இல்லாத அமைச்சரை கொடுத்தாருன்னா, டாஸ்மாகில் கொடுத்த காசுக்கு கூறுறதுக்காக அவர் இலாக்கா இல்லாத அமைச்சர். இன்று வரை அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கலனாலும் எல்லாத்தையுமே அவர் வந்து தனி ஒரு கௌரவம் கொடுத்து வைத்திருப்பதற்கு காரணம் செந்தில் பாலாஜி கொடுத்த காசுக்கு ஸ்டாலின் கூவினார் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ராசானா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவங்க குடும்பத்தில். காரணம் 2Gக்கு அவங்க கொடுத்த காசு. 2Gக்கு ராசா கொடுத்த காசுக்காக ராசாவை புகழ்ந்து ரொம்ப நாள் கூவிக்கிட்டு இருந்தார். ஆக கொடுத்த காசுக்கு கூவுவர்கள் நீங்கள் தான், உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு இதை போடணுன்னு இருக்கார், யார் வேட்பாளர். அப்போ கட்சியில் பழைய ஆளுங்கள்லாம் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. அங்கே பவானி ராஜேந்திரன்னு சொல்லி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சத்யேந்திரன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு திமுகவில் வந்து அனுபவம் உள்ளவர், அவங்க குடும்பத்துக்கு தான் டிக்கெட் கொடுக்கணும் இதுக்கு 2009 MP எலெக்ஷனில் அப்படின்னு வச்சுருந்தார் உங்கள் அப்பா. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கொடுத்த காசுக்கு கூவுனது பூரா செந்தில் பாலாஜி, இவங்க தனியார் மருத்துவக் கல்லூரி, ராசாவுக்கு உங்கள் அப்பாவும் நீங்களும் சேர்ந்து ஊதுனீங்க. இப்போ அன்றைக்கி 2009 பெரிய பெரிய வெட்டரன்கள்லாம் கேட்குறான் ராமநாதபுரம் தொகுதி எம்பிக்கு. ஆனால் யாருக்கு இப்போ கூவுனாருன்னா உங்கள் அப்பா ரித்தீஷ்னு சொல்லி ஒரு புது ஆள் வந்து கோடிக்கணக்கான பணத்தை வச்சு கோடிக்கணக்கில் காரை வாங்கி கனிமொழிக்கு கொடுத்து, கனிமொழிகிட்ட போய் ஒரு பணத்தை கொடுத்த உடனே அந்த ரித்தீஷ் கொடுத்த இதுக்காக வாங்கின காசுக்காக உங்கள் அப்பா கூவி ரித்தீஷ் அம்மா இப்போ வேட்பாளராக அறிவிச்சாரா இல்லையான்னு கேளுங்க. ஆக கொடுத்த காசுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ரித்தீஷ் அனௌன்ஸ் பண்ண உடனே கருணாநிதி என்ன சொன்னார் கனிமொழிகிட்ட, ஏம்மா நீ அழகிரிகிட்ட கேட்டுக்க, அழகிரி சரின்னா நான் போட்டுடுறேன்னு ஒன்று. கனிமொழி அவங்க அழகிரிக்கு ஃபோன் பண்ணி, அழகிரி என்ன சொல்லிட்டார், இவர் என் தேர்தல் செலவெல்லாம் நீ ஏற்றுக்கிறையா? ரித்தீஷ் சொன்னார் ஏற்றுக்கிறேன், உடனே MP. ஆக கொடுத்த காசுக்கு கூவுறது பூரா உங்கள் குடும்பத்து வழக்கம், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே தான் அது. எடப்பாடி போய் கொடுத்த காசுக்கு கூவுனா என்ன, பாஜக என்ன எலெக்ஷனாக வந்துருச்சு, அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க, கூவிக்கிட்டு இருக்காங்க. காசுக்காக கூவுற கூட்டம் உங்கள் திமுக தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். எடப்பாடிக்கு பதில் சொல்ல தெரியாது, அதனால் அவர் சார்பில் நான் பதில் சொல்கிறதா வச்சுக்கணும். அது எடப்பாடிக்கு ஆதரவாக சொல்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு எதிராக சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்யணும். அடுத்து கோயில் விஷயம் சொல்கிறார். இந்த எடப்பாடிக்கு சட்டமே தெரியல. நீங்கள் போய் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் கேம்பிரிட்ஜ்லேயும் போய் பாரத் லா அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத் லா பட்டம் வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுகிறார். அவருக்கு சட்டமே தெரியலங்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. என்ன சட்டத்தை பற்றி என்ன ஒரு நம்ம தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாருன்னா, கோயில்கள் பணத்தில் வந்து இதை கல்லூரிகள் கட்டலாம்னு சொல்லி இதில் இருக்குது, சட்டத்திலே இருக்குது, HRNC சட்டத்திலே இருக்குது, இந்து அறநிலையத்துறை சட்டத்திலே இருக்குது. அது புரியலையா இந்த இவருக்கு எடப்பாடிக்குன்னு கேட்குறாரு. எடப்பாடி சட்டத்தை ஒழுங்காக படித்தாரோ இல்லையோ, உங்களுக்கு எழுதி கொடுத்தவொன்னு சட்டத்தை ஒழுங்காக படிக்கலை, நீங்களும் ஒழுங்காக படிக்கலை. என்னென்னு கேட்டிங்கன்னா HRNC கதையை கேளுங்க மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், உங்களை தான் முதலமைச்சரே HRNC சட்டம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு எழுதி கொடுத்தவொன்னு போய் படிக்க சொல்லுங்கள். HRNC சட்டப்படி
நீங்கள் வந்து கோயில் பணத்தில் வந்து கல்லூரி கட்டலான்னு இருக்குது. இது தப்பாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உயர்நீதிமன்றம் பெஞ்ச், சென்னை உயர்நீதிமன்றம் பெஞ்ச் 2021 நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் மொங்காம் போட்டுருவீங்க கோயில் பணத்தைன்னு 2 நல்ல நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, கோயில் பணத்தை கல்லூரி வந்து கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்தாங்க 2021. அந்த ஸ்டே அப்படியே நிற்கிது. ஆக நீங்கள் கோயில் பணத்தில் கட்டுனது உயர்நீதிமன்ற இதுக்கு வந்து தீர்ப்புக்கு எதிரானது. அதனால் இப்போ நினச்சாங்கன்னா உங்கள் மேலேயும் சேகர்பாபு மேலேயும் இப்போ இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கட்டினீங்க அப்படின்னு உங்கள் மேலே வழக்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கேட்டால் சொல்கிறார், எம்ஜிஆர் காலத்திலேயே பண்ணாராம் பழனி கல்லூரிக்கு. ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி திறக்கணும் தப்பா? எம்ஜிஆர் கோயில் பணத்தெல்லாம் எடுக்க மாட்டார். எம்ஜிஆர் கட்டினதுக்கு நீங்கள் கட்டினதுக்கு வித்தியாசம் இருக்கா? நீங்கள் எல்லாம் சாமியை செருப்பால் அடித்த கூட்டம். எம்ஜிஆர் நீங்கள் ஒன்றாக முடியுமா? அவர் வந்து கொள்ளையடிக்க மாட்டார் அவர் ஆட்சியில். அதனால் வந்து அவர் கட்டினதில் வந்து நல்ல கல்லூரிகள் வந்தது. பழனி இந்த இதிலெல்லாம் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, நல்ல கல்லூரி. உங்கள் இதில் வந்தீங்கன்னா 40% ஆச்சா? உங்களுக்கு 40% பேசணும். இந்த இவர் என்ன ஆகிறது, சேகர்பாபு, அவர் கொள்ளையடிப்பார். ஆக தரமில்லாத கட்டிடங்களை கட்டிடுவீங்களே. அதனால தான் நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம், நீங்கள் சாமிக்கு செருப்பால் அடித்த கூட்டம். உங்கள் கையால் நல்லது கூட நடக்க வேணாம்ப்பா கடவுளுக்கு. அதனால தான் கல்லூரி கட்டினீங்கன்னா இப்போ 400 கோடி கட்டினீங்கன்னா 160 கோடி அடிச்சிருவீங்க. கட்டடம் ஒரு 4-5 வருஷத்தில் இடிஞ்சு விழுந்துடும். எம்ஜிஆர் காலத்தில் கட்டின பழனி கல்லூரி இன்னும் இருக்குது. ஆனால் உங்கள் இதில் கட்டி பாருங்கள், பாலம் இடிஞ்சு விழுந்த மாதிரி ஆரம்பிக்க போதே இடிந்து விழுந்து விடும். அதனால தான் உங்களை வந்து நாங்கள் எதிர்த்து சொல்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது ஸ்டாலின் மக்கு யூனிவர்சிட்டியை பற்றி பேசியிருக்கார். என்ன சொல்கிறாரு, மக்கு யூனிவர்சிட்டின்னு எங்கள் அப்பா பேரில் வந்து யூனிவர்சிட்டிக்கு வச்சு அனுப்புனேன், 2 மாதமாச்சு. இந்த கவர்னர் கையை அப்படியே இப்போ இதில் நிலுவையில் வைத்திருக்கிறார். இதை வந்து தட்டி கேட்பதற்கு இபிஎஸ்க்கு மனசு இல்லையான்னு கேட்குறாரு. கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்கள் உங்கள் அப்பா பேர் ஊர் பூரா வச்சுக்கிட்டு இருப்பீங்க, இபிஎஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசணுமா? என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? இபிஎஸ் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கும் எந்த ஒரு மக்களும் சரி, எந்த தமிழ்நாட்டு குடிமகன் அத்தனை பேருக்கும் உங்கள் அப்பா பேரை யூனிவர்சிட்டிக்கு வச்சதில் உடன்பாடு இல்லை. உங்கள் அப்பா படிக்காதவர், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸு. இப்போ கும்பகோணம் மிகப்பெரிய இது பெரிய பெரிய அறிவாளிகள் நிறைந்த ஊர், அது பக்தி நகரம். அது அங்கே யூனிவர்சிட்டி வச்சு படிக்காத உங்கள் அப்பா பேருக்கு வைப்பீங்க. எடப்பாடி வந்து உங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார். நீ எப்படி எதிர்பார்க்குறீங்க ஸ்டாலின்? அவர் இதை கேட்குறாரு கவர்னருக்கு இதை விட என்ன வேலை? உங்கள் அப்பா பேருக்கு யூனிவர்சிட்டி வைக்கிறத அனுமதி கொடுக்குறது தான் கவர்னருக்கு வேலையா? கவர்னருக்கு இதை விட என்ன வேலையா? இன்னும் கேலி கூத்தாக இருக்குது. கவர்னருக்கு 1008 வேலை இருக்குது. உங்கள் அப்பா யூனிவர்சிட்டியில் ஊரை பூரா வைப்பீங்க, அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரா கவர்னர்? கவர்னருக்கு சொல்கிறேன், மக்கள் யூனிவர்சிட்டிக்கு இது கொடுக்காதீங்க, அனுமதியே கொடுக்காதீர்கள். பாவம் அந்த மாணவர்கள் கேட்குற மாதிரி ராமானுஜர் பேரில் தான் நீங்கள் பேரை மாற்றுறதுணும் அப்படின்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அதை நிலுவையிலே வையுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து சொல்கிறார் ஸ்டாலின், பழனிசாமிக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம்தான். தன்னை முதலமைச்சராக கொண்டு வந்தவரையே முதுகில் குத்தி அவரை கட்சியிலிருந்தே தூக்கியவர் பழனிசாமி. துரோகத்தின் உருவம் பழனிசாமிங்கிறார். பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. துரோகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? பழனிசாமி வந்து இவங்களை சசிகலா தான் முதலமைச்சராக்குனாங்க. அதனால் இவர் வந்து முதலமைச்சரான உடனே சசிகலாவையே கட்சி விட்டு தூக்கிட்டார்.
அதனால் அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, துரோகத்தின் மன்னன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பண்ண துரோகத்தை பற்றி பேசுவோம் வாங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணார்? 1969 அண்ணாதுரை இறந்த உடனே முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் யாருன்னு வரும்போது எம்ஜிஆர் யாருக்கு வந்து இது கொடுத்தாரு ஆதரவு? எம்ஜிஆர் ஆதரவு இல்லாமல் இருந்தால் உங்கள் அப்பா 69 முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா? அதுக்கப்புறம் 70 உங்கள் குடும்பத்து வீடு ஏலத்துக்கு போகும்போது படத்தில் நடித்து கொடுத்து உங்கள் குடும்பத்து மானத்தை காப்பாற்றினவராச்சே, அவரை நீங்கள் முதுகில் குத்தலையா? 72 அவரை கட்சியை விட்டு விளக்குனீங்களே. அப்போ நீங்கள் நம்பிக்கை துரோகத்தை பற்றி பேசலாமா? எடப்பாடி சசிகலாவை தூக்கி பற்றி பேசுனதுன்னாங்கன்னா, இவங்க சசிகலா செல்வாக்கில் ஒன்றும் அவங்க எடப்பாடி முதலமைச்சராகல. அன்றைக்கி இருந்த மந்திரிகளில் பெரும்பாலான பேர் அவங்க கையில் இருந்தாங்க, மந்திரி ஆகினாங்க. ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆருடைய புகழ் பேர் அதில் தானே உங்கள் அப்பா முதலமைச்சரானார். நன்றி கட்டதனமாக முதுகில் குத்தி 72 நம்பிக்கை துரோகம் பண்ணி எம்ஜிஆரை கட்சியை விட்டு தூக்கிய குடும்பம் நீங்கள். துரோகத்தின் மறு உருவம் உங்கள் குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்துட்டு இன்றைக்கி எடப்பாடி வந்தாராம், எடப்பாடி சசிகலாவை தூக்கிட்டாராம், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரான். இதெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது ஸ்டாலின் யோசிச்சுட்டு பேசுங்க. மைக் கிடைச்சா எதை வேணாலும் பேசிக்கிறது அப்படிங்கிறது அடுத்து ஸ்டாலின் சொன்ன விஷயத்துக்கு அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது கூவத்தூரில் கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கொடுத்து ஆட்சியை பிடித்தவரான் எடப்பாடி அப்படின்னு சொல்லி கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கலெக்ஷன் கமிஷன், இன்றைக்கி கலெக்ஷன் கமிஷனை பற்றி பேச ஸ்டாலின் உங்களுக்கு அருகதை இருக்கா? இன்றைக்கி நீங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, கூட்டணி பண்ணுறாங்களே உங்கள் கூட, அவங்களுக்கு கலெக்ஷன் கமிஷன் கொடுத்தீங்களா இல்லையா? கம்யூனிஸ்ட்டுக்கு 25 கோடி நீங்கள் கலெக்ஷன் கமிஷன் கொடுத்தீங்கன்னு அங்கே வந்துக்கிட்டு உங்களுக்கு இதில் வந்து தேர்தல் ஆணையத்தில் நீங்களே கொடுத்துருக்கீங்க. 25 கோடி கொடுத்ததா கம்யூனிஸ்ட்டுக்கு. அப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு 25 கோடி. இதுக்கு பேர் என்ன கலெக்ஷன் இல்லையா? இதுக்கு பேர் கமிஷன் இல்லையா? திருமாவுக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்க? அதுக்கு பேர் கலெக்ஷன் இல்லையா? அதுக்கு பேர் கமிஷன் இல்லையா? இப்போ நீங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற பணத்திலேருந்து உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வப்போது கமிஷன் கொடுக்குறீங்களா இல்லையா? கலெக்ஷனை பற்றியும் கோவத்தொழிலாச்சும் ஒரு 2 நாளோ ஒரு வாரம் நடந்தது கலெக்ஷனும் கமிஷனும். 5 வருட மொத்த ஆட்சியிலும் கலெக்ஷனையும் கமிஷனையும் கொடுத்து உங்கள் கூட்டணி கட்சிகளை தக்க வைத்து கொண்டிருக்கும் கேவலமான விஷயத்தை செய்து கொண்டிருப்பவர் நீங்கள். கலெக்ஷனை பற்றியும் கமிஷனை பற்றியும் ஸ்டாலின் பேசலாமா அப்படிங்கிறது அடுத்து அவர் சொன்ன கருத்துக்கு நாம் தர வேண்டிய பதில். அடுத்து செந்தில் பாலாஜி வைத்த விருந்து, அதை பற்றி பேசணும். இந்த செந்தில் பாலாஜிக்கு இதே தான் வேலை. இந்த பக்கம் வந்து ஒரு சேகர் பாபு, இந்த பக்கம் ஒரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கரூரில் இளைஞர் மாநாடாம். யார் நம்ம சின்ன பையன் உதயநிதி வராறாம். அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல கிச்சன் கேபினெட்டில் துர்கா ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு தம்பியை கொஞ்சம் அந்த பக்கம்லாம் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துங்க, தம்பி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான், நான் பார்த்துக்கிறேம்மான்னு. கொள்ளையடித்த பணத்தில் நிறையா தம்பிக்கு தான் செலவு பண்ணுறாரு. இப்போ தம்பி இளைஞர் மாநாட்டுக்கு இங்கே போகிறாரு கரூருக்கு, கூட்டத்தை கூட்டி காமிக்கணுமே. ஒரு ஆளுங்களை கூட்டம், ஆள் எப்படி வருவான்? திமுகவுக்கு ரூபா கொடுத்தா வருவான், பிரியாணி கொடுத்தா வருவான். சாதாரண பிரியாணி போட்டால் கூட போயா வேணாங்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். உள்ள போயிருக்காங்க. பரவாயில்ல சார், வழி விடுங்க, எனக்கு வழி விடுங்க. பரவாயில்ல, எனக்கு வழி விடுங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் வந்து குமிஞ்சிட்டான் 16,000 பேர். அவங்க பணம் எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அது ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க. பாட்டில் வந்து முடிஞ்ச உடனே ரகசியமாக கொடுத்துருப்பாங்க. ஆக 16,000 பேருக்கு விருந்து வச்சுருக்காரு. ஏன்னா உதயநிதிக்கு கூட்டத்தை கூட்டி காமிக்கணுமே, அதனால் விருந்து சாப்பிட வந்தவங்க இவங்க. அதில் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரா, டேய் வந்தவன்லாம் வந்து சட்டியை திருடுவான், கரடியை திருடுவான், அப்படியே எவனையுமே செய்தியாளர்களை உள்ளே விடாதுன்ட்டார். ஸோ இந்த 16,000 பேர் தின்னுட்டு ஏதாவது தூக்கிட்டு போனாந்து இல்லை, அதை மட்டும் படம் இல்லாமல் படம் எடுக்க விடாமல் அப்படியே பாதுகாத்து அப்படியே அவர் மனதை குளிர வைத்து, தம்பி மனதை, அவங்க இவங்க வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் துர்கா ஸ்டாலின் தம்பி இருக்கார்ல உதயநிதி,
அவர் மனசை அப்படியே குளிர வச்சு அப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி? புரோக்கர் வேலை தானே. இவங்க காலில் விழுந்து புரோக்கர் வேலை வாங்கி புரோக்கர் வேலை பார்த்துட்டு எம்எல்ஏ சீட்டில் ஜெயிச்சு மந்திரி ஆகிறது. இதை விட கேவலமான வேலை வேறு எதுவும் இல்லை. தகுதியின் அடிப்படையில் வரணும். மக்களுக்கு பணம் கொடுக்காம மக்கள்கிட்ட வாங்கின நல்ல பேர், மக்களிடம் இருக்கும் செல்வாக்கில் ஒரு மனிதன் எம்எல்ஏவாகி மந்திரி ஆனான்னா அதுதான் அவனுக்கு பெருமை. இந்த ஒரு கேவலமான பொழப்பு பிழைச்சி அவங்க காலில் விழுந்து இப்படி மந்திரி ஆகணுமா, இப்படி எம்எல்ஏ ஆகணுமா? அதனால் எல்லாம் அங்கே போயிட்டார்ல. இந்த திராவிட மாடல் வந்து இப்படி தான். அதனால் செந்தில் பாலாஜியும் திராவிட மாடலை கற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்றது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மறுபடியும் அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பா சொல்லிட்டார், என் பேரையே பின்னாடி போடக்கூடாதுப்பான்ட்டார். என் பேரை யாரும் போடக்கூடாது. இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம், இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. அப்பாவுக்கும் பையனுக்கும் இந்த சண்டை வந்து அப்படி தான். நான் சாவு கூட வரக்கூடாதும்பாங்க சில தகப்பனார். என் முகத்திலே முழிக்காது, எனக்கு கொல்லி வைக்கக்கூடாதும்பாங்க. இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகலை. ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, என் பேரை கூட நீ போடக்கூடாது, என்னை 5 வயசு இப்போ குழந்தைங்கிற இல்லை, என் பேரை போடாதுங்கிற. அதாவது அன்புமணி ராமதாஸ்ன்னு இருக்குல்ல, அந்த ராமதாஸுங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறது. இனிஷியல் வேணா போட்டுக்கோ. இவ்வளவும் சொல்கிறாரு, கட்சி விட்டு தூக்க மாட்டேங்கிறாரு. அப்போ புத்திர பாசம் என்ன இருக்குன்னு தானே அர்த்தம். இவ்வளவு பேசுனதுக்கு நீங்கள் கட்சியை விட்டு தூக்கி இருக்கணும். இது என்ன பேரை பின்னாடி போடக்கூடாதுன்னா, பேரை பின்னாடி போட்டால் நீங்கள் பாஸ்போர்ட் ஃபில்லப் பண்ணால் கூட உங்கள் ஃபஸ்ட்டு நேம் செகண்ட் நேம்னு காமா. எந்த இதுக்கு நீங்கள் இப்போ இது சாதாரண புக்கிங்க்கு போனாலே வந்து உங்களுக்கு ஃப்ளைட் புக்கிங் போனால் கூட முதல் பேர் என்ன, 2ஆம் பேர் என்னம்மா. அதனால் நீங்கள் சொன்னாலும் அப்பா பேரை போடலைன்னா அவருக்கு எந்த விஷயமும் நடக்காது. அதனால் உங்கள் பேரை போட்டு தான் பண்ணுவாங்க. அதனால் பேரை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அது செய்ய மாட்டார், செய்ய முடியாது அப்படின்னு. அந்த பேரை நம்ம பேருக்கு பின்னாடி அப்பா பேரை போடுறது இது என்ன புது கலாச்சாரமாக இருக்குது. எப்போ ஆரம்பித்ததுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இதை ஆரம்பித்தது யாருன்னா சனி பகவான் தான் ஆரம்பித்தார். இப்போ சனி பகவான் வந்து ஈஸ்வரனுக்கு பிறந்தவர். அது ஒரு தேவதைக்கும் ஈஸ்வரனுக்கும் உறவு வந்து அதன் மூலம் பிறந்தவர் தான் சனி அப்படிங்கிறது ஒரு செய்தி நம்ம இதுங்களில் புராணங்களில். அப்போ என்னாச்சு, சனி பகவான் இப்போ நல்லா சின்ன வயசுலேருந்து பெரிய வாலிபனாக வந்த உடனே அதுவரை அவருடைய தாய் வந்து சனிக்கு தந்தை யாருன்னு சொல்லலை. அப்போ சாகும்போது அந்த தாய் வந்து நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நீ பல தடவை உன் அப்பா யார் அப்பா யாருன்னு கேட்ட, ஆனால் நான் செய்து கொடுத்த சத்தியத்தினால் அதை நான் சொல்லவே இல்லை. இப்போ நான் இறக்கப் போகிறேன், உண்மையும் உன்கிட்ட சொல்லிடுறேன், உன்னுடைய தந்தை வந்து ஈஸ்வரன் தான் சொல்லிடுறேன். உடனே சனி வந்து அங்கேருந்து கிளம்பி அப்பாவை எதிர்த்து போராடி போய் அதில் போய் அப்பாவோட தகராறு பண்ணி அப்போ விஷ்ணு பகவான் வந்து இவங்க 2 பேத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுறார். சமாதானம் வேணாம்ப்பா, அவர் தான் என் தந்தை, அதை இவ்வளோ நாளாக மறைச்சிருக்காங்க, இப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை சொல்லி எனக்கு இவ்வளவு சக்தி வேண்டும். அப்போ என்னப்பா கேட்குற, ஈஸ்வரனிடம் இருக்கக்கூடிய சக்தியில் எனக்கு பலம் வேண்டும். அப்புறம் தான் இவர் ஒரு கிரகம், இவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி, நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி அது ஈசனே இருந்தாலும் சனி பகவான் பிடிச்சா கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற இதெல்லாம் வாங்கினார் அப்பாட்ட இருந்து. கடைசியாக கேட்டார், நான் ஒன்றும் அப்பா பேர் தெரியாதவன் இல்லை, எனக்கு இவர் ஈஸ்வரன், அதனால் என் பெயரை சனீஸ்வரன் அழைக்கணும்னு கேட்டார். ஈஸ்வரன் கொடுத்துட்டார். அதனால தான் சனீஸ்வரனுக்கு பேரே வந்து அவர் சனி பகவானுக்கு பேரே சனீஸ்வரன். ஈஸ்வரனுங்கிறது அப்பா பேர். ஸோ சனீஸ்வரன் தான் முத அப்பா பேரை பின்னாடி போடுறத ஆரம்பித்தார். அது இன்றைக்கி வர வந்து நிற்கிது அன்புமணி ராமதாஸ் மாதிரி. அதனால் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர்கிட்ட என் பேரை பின்னாடி போடக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்பா வரலாங்கிறதுக்காக போடக்கூடிய அடையாளம் அப்படிங்கிறது. உங்கள் அரசியல் சண்டையில் இதெல்லாம் பண்ணாதீங்க, இது புராணங்களிலிருந்து வந்த விஷயம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்து இந்த வைகோ போய் தகராறு பண்ணி அவங்க சத்தியா 2ஆ உடையுது மதிமுக. அது ஒரு தொகுதியிலேயே 50 பேர் கூட இல்லை, 2ஆ உடையுது. அவர் சத்தியாகிறவரை நான் பிரிஞ்சு போகிறேன், குடும்ப அரசியலை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த வைகோ என்று தன் பையனுக்காக என்னை விரட்டுகிறார். சரியான மோதல். ஆக 50 ஓட்டு விடும் ஒரு தொகுதிக்கு. இப்போ அது இன்னமே ஒரு 25 ஓட்டாயிரும். அங்கே கூட்டம் நடத்தியிருக்காரு வைகோ, எவனும் வரல. காலிச்சாரை போய் ஃபோட்டோ எடுத்துருக்கான், வீடியோ எடுத்துருக்கான். வைகோ அடிங்கடாங்கிற இவ்வளோ பெரிய தலைவர்னு சொல்கிறாங்க.
பொருள் இவங்களெல்லாம் செய்தியாளர் அடிங்கடாங்கிறார், உடைங்கடா கேமராங்கிறார். வீடியோ பாருங்க. அப்போ இவ்வளவு கேவலமாக வந்துட்டார். ஸோ மறுபடியும் மதிமுக 2 உடைய போகுது. ஏற்கனவே 50 பேர் கூட இல்லை, இனி 25 பேராக மாறிவிடும் மதிமுக அப்படிங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த செய்தி. அடுத்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சென்னையில். பாவம், ஒரு பெண்ணு 2 வீலரில் போகிறாங்க, ஹெல்மெட்டு போடலையா, போலீஸை நிறுத்தி வச்சுட்டான், வண்டியோட ரோட்டில் நிற்க வச்சுருக்கான். பின்னாடி வந்த ஒரு வண்டி அந்த பெண்ணு மேலே மோதி பெண்ணு இறந்து போயிட்டாங்க. அந்த தாய் கதறக்கூடிய வீடியோவை பாருங்க. முதலமைச்சரையா நீங்க தாயா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஹெல்மெட் இல்லன்னு நிக்க வச்சாங்களா, அங்க நின்னு இருக்கும் போது குட்டியான வந்து அடிச்சுட்டு போயிட்டா. அது வண்டியெல்லாம் ஸ்பீடா ஓட்டாது. இப்போ இதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ணல. இந்த போக்குவரத்து காவலர் மேலே வழக்கு போடணும். 304A நெக்லிஜென்ஸ். அஜாக்கிரதையினால் ஒருத்தவங்க சாவுக்கு காரணமாயிட்டா அவங்க மேலே வழக்கு போடணும். 5 வருஷம் தண்டனை. 304A IPC பழைய, இப்போ 106 BNS. அதனால் இதில் அந்த காவலர் மேலே நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும். காவலர் அங்கே கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, அந்த பெண்ணை அடித்து கிடந்துட்டு இருக்காங்க, தலையில் அடிபட்டு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணல போலீஸ். என்ன பெரிய கடமை, ரோட்டில் போகிறவங்க கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவானே. அந்த ஆம்புலன்ஸுக்கு உரிய நேரத்தில் ஃபோன் பண்ணியிருந்தால் அந்த பெண்ணை காப்பாற்றியிருக்கலாங்கிறாங்க. ஆக என்னை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவலர் மேல் வழக்கு பதிவு செய்யணும். 304A பண்ணி 5 வருஷம் உள்ளே தள்ளணும். ஹெல்மெட்டுக்கு பிடிங்க. வர்றவங்களை வண்டியை நடு ரோட்டில் நிறுத்திக்கிட்டு சாவியை தூக்குனீங்கன்னா அவங்க வண்டிக்கிட்ட தான் நிற்பாங்க. வண்டியை ஓரமாக ஒதுங்க சொல்லி அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்து சாவியை தூக்கணும். சாவியை தூக்குறதுக்கே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. எந்த அதிகாரத்தில்? இப்போ இந்த பெண்ணுக்கு உயிருக்கு இது உயிரிழப்பதற்கு காரணமான அந்த காவல்துறை காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஸ்டாலின் எல்லாத்துக்கும் 10 கள்ளச்சாராயம் செத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுப்பீங்கல்ல. இப்போ தான் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்களே. ஒரு 20-25 லட்சத்தை அந்த பெண்ணுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு இதாக கொடுங்க. உங்களது காவல்துறையால் தான் அந்த பெண் இறந்திருக்கிறார். காவல்துறையின் அலட்சியத்தால் அந்த சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் அதே நேரத்தில் அடுத்தது நீங்கள் 304A வழக்கு பதிவு செய்யும் அதே நேரத்தில் நீங்கள் கொள்ளையடித்த அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்காதீங்க. உங்களுடைய திறமையின்மையினால் தான் காவல்துறையை சரியாக நீங்கள் நடத்த முடியலை. அதனால் தான் இப்படிப்பட்ட மரணங்கள் வருது. கொள்ளையடித்த பணத்திலிருந்து 25 லட்சத்தை கொடுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. அடுத்தது முக்கியமான செய்தி, ஒரு வக்கீலாக கைது பண்ணியிருக்காங்க. அது இதில் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன தப்பு பண்ணிட்டாராம், உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க வக்கீல் வழக்கில், வக்கீலுடைய சொந்த வழக்கு. அதை அவர் இது பண்ணலையாம், மீறிட்டாராம். உடனே 3 மாதம் ஜெயிலுன்ட்டார். யார்? ஜட்ஜு. எதுக்கு? உச்சநீதிமன்ற ஆணையை நீ மீறிட்டார். அப்போ வக்கீல் கேட்டிருக்காரு, நான் அப்பீல் போகணும். அதெல்லாம் முடியாது, அங்கேயே பிடிச்சி தூக்கு அப்படின்ட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். எதுக்கு? உச்சநீதிமன்ற ஆணையை மீறிட்டாருன்னு. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி தலைமை நீதிபதியாக இருந்தார் சந்திரசூட்டுன்னு உச்சநீதிமன்றம். அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓய்வு பெற்றதுக்கப்புறம் வீட்டை காலி பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. இப்போ உங்களுக்கெல்லாம் 3 மாதம் ஜெயிலு எப்படி கொடுக்குறது? வக்கீல் வீட்டை காலி பண்ணலன்னு 3 மாதம் ஜெயிலு அனுப்புனீங்கல்ல. உங்கள் நீதிபதி இப்போ வீட்டை காலி பண்ணலைன்னா யார் தண்டிப்பது? உதவி ஜனாதிபதி சொல்கிறாரு, 100 கோடி கேஸில், யார் இந்த ஜட்ஜு வீட்டில் தீ எரிஞ்சதை 100 கோடி கேஸில்
எஃப்ஐஆரே போட முடியல எங்களால். ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீதிபதிகள் மீது வழக்கே போடக்கூடாதான். அப்படி போடுறதுனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அனுமதி கொடுக்கணுமா? அவர் தான் யாருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். 100 கோடி அடித்த நீதிபதி மேலேயே தண்டனை கொடுக்காமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாதாரண வக்கீல் 3 மாதம் ஆனால் இதே நீதிபதிகள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீதிபதிகள் தவறு செஞ்சாலும் அவங்களையும் உள்ள தள்ளணும். சட்டத்தை மாற்றுங்க, உச்சநீதிமன்றம் போட்ட தீர்ப்பை செல்லாதுன்னு சொல்லி கொண்டு வாங்க. உதவி ஜனாதிபதி சொல்கிறாரு, இப்போ பாருங்கள், அவங்க மேலே பதவி நீக்கம் செய்கிறதுக்கு 100 எம்பி இது கொடுக்கணும், கையெழுத்து போடணும். ராஜ்யசபா எம்பியில் 70 பேர் கையெழுத்து போடணும். 3 2 பங்கு இவங்க எம்பிங்க வந்து ஓட்டு போடணும். இவங்களை வந்து தப்பு என்ன கொலையே பண்ணாலுமே இவங்களை வந்து இது எடுக்க முடியுங்க இல்லையா? இப்போ ஊழல் வாங்கினாங்க, ஊழலில் லஞ்ச ஊழல், அதுக்கே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு உதவி ஜனாதிபதி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ நேர்மையாக இருக்கணும்? நீங்களே வீடை காலி பண்ண மாட்டேங்கிறீங்க. வக்கீல் வீடை காலி பண்ணலையா 3 மாதத்தில்? அப்போ நீதிபதி, முன்னாள் நீதிபதி வீடை காலி பண்ணலனாலும் அதுதானே, காலி பண்ண மாட்டேங்கிறாரு. என்னத்தை சொல்கிறது? அதனால் இப்போ சொல்கிறாங்க, முன்னாள் அதிகாரிகள்லாம் நிறைய பேர் காரை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலங்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே பெட்ரோலே அரசாங்க பெட்ரோலில் போடுறாங்கன்னுலாம் குற்றச்சாட்டு வருது. ஆக எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், நீதிபதிகளாக இருந்தாலும், அவர்கள் தவறு செய்தால் தண்டிக்கக்கூடிய சட்டம் இந்தியாவிற்கு தேவை. நீதிபதிகள் என்றால் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. வக்கீல் செய்யும் தவறை சுட்டி காட்டி நீதி தவறாமல் தண்டனை கொடுக்கும் நீதிபதி தாங்கள் செய்த தவறுக்கும் ஜெயிலுக்கு போக வேண்டும். அதுதான் சட்டம். அந்த சட்டம் இந்தியாவில் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய இறுதி கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.